நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடே என்னடி வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஏன் இந்த ஓசி வீட்ல தான் இருக்க? நான் நினைச்சா இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். சரியா? நினைப்பு இருக்கா இல்லையா? சும்மா பேசாம வாடி. ஐயோ தேவையில்லாம வம்ப வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. டீசெண்டா பார்த்த போய் ஓட இருக்கணும். சின்ன பொண்ணு மாரி ஆக்டிங் பண்றது. இப்போ அவ வீட்டுல போய் வேலை செய்யணும் போலயே. இந்த கிழவியை பார்த்தாலும் விடுற மாரி தெரியல. என்ன பண்ண போதோ தெரியல. அவளே காப்பாத்து. ஏய் என்னடி பாத்துட்டு அப்படியே மச மசன்னு நிக்கிறா? என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணணுமா? ஏடி பொங்கலுக்கு ஊரெல்லாம் சுத்தம் பண்ணாம அப்படியே இருக்கு. என்ன பண்ணணும்னு கேக்குற? இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு வேலை தான். நீ எங்கேயும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஐயோ இந்த பொண்ணு சின்ன பொண்ணு வேலை வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு என்னைய வேலை வாங்க போதே. எப்படி இருக்கிட்டு இருந்து தப்பிக்க போறோன்னு தெரியலையே. ஐயோ ஏய் என்னடி நின்று எடுத்துக்கிட்டே நின்று டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா? ஒழுங்காப்பா. அத கிழவி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அத கிழவி என்னது வேலை இருக்கா? இப்ப நீ மட்டும் வரலாம் அவ்வளவுதான். என்ன இது கிழவி திடீர்னு பேயா மாறிடுச்சு. சரி ஏதோ ஒரு 2-3 வேலை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலையை அப்படியே செய்கிற மாதிரி செய்யிட்டு பாதியிலேயே எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இப்போக்கி ஏதாவது சொல்லி நம்மள மாட்டிக்கூடாது. சின்ன பொண்ணாவே இருக்கிறது தான் இப்போ நல்லது. வராத என்னென்ன வேலைலாம் வைக்க போறான்னு தெரியலையே. என்ன அத்தை கிழவி இங்க வந்து விட்டுருக்க? இருடி வரேன். என்ன ஏதோ பிள்ளைங்க வச்சிருக்க போலயே. ஐயா என்ன இம்மாஞ்சாமான விளக்கு எடுத்து வந்திருக்கு போலயே. என்னடி பாத்துட்டு மசம் மசம் இருக்க? இதெல்லாம் ஒழுங்கா விலைக்கு போடு. கிழவி நான் எப்படி தனியா பண்ணுவேன்? இதை செஞ்சனா இதோட விட்டுருவேன். இல்லைன்னா வீட்டுல இன்னும் வேலை இருக்கு, அதை செய்ய விட்டுருவேன். சரியா? ஐயோ எது சொன்னாலும் டிமிக்கி காட்டுதே. வீட்டுக்கு போனால் எப்படியும் அவன் சின்ன பொண்ணோட புருஷன் வந்துட்டானா நம்ம மாட்டிப்போம். இங்கேருந்து இந்த வேலை செஞ்சுட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். அடி செய்கிறேன் கிழவி. அடியே சின்ன பொண்ணு உன்னைய பழி வாங்கினதுக்கு உன் மாமியார் என்னைய பழி வாங்குதிரி. நல்லா இருப்பீங்களா நீங்களா? இந்த புது பானை வெளியே வச்சிருக்கேன். அது போன வருஷம் எடுத்து யூஸ் பண்ணலதான். நான் இருந்தாலும் கொஞ்சம் புழுதி அடிச்சு அதையும் விளக்கு. அப்போ விளக்கி வைக்கிறேன். அப்பா எம்மா பொறுப்பா என் மருமக வேலை செய்யறா. கண்ணு பட்டும்படியா? அடியே குசும பிடிச்ச குந்தாடி கிளவி வேலை செய்யறது உன் மரும வெள்ளடி நாடி தானா வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. ஏத்த கிளவி சொன்னால வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். என்ன அப்படியே அதுக்குள்ள முடிச்சுட்டியா? சரி இரு. அது மறுபடியா? ஆமாட்டி இரு. இந்த அப்படியே ஊட்ட ஒரு மாப்பு போட்டு. என்னது ஊட்ட ஃபுல்லா மாப்பு போடணுமா? ஆமா ஒழுங்கா போட்டு வையே. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அடி பாவி இவன் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறான். நம்மள வச்சு வேலை வாங்குற. ஏண்டி வேலை வாங்குறேன்னா உன் மருமகளை வாங்க வேண்டியதானே? நீ என்ன ஏண்டி கொடுமைப்படுத்துற? ஐயோ எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. நேரம் வேற ஆகுதே. என்னடி மனமனன் இருக்க? வேற ஒண்ணு இல்லாத கிழவியை துடைக்கிறேன். ஒழுங்கா தொடச்சுட்டு வீட்டுல பழசா எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டுரு. இது வேறையா? பழசெல்லாம் தூக்கி போடணும்னா உன்னைய தான் தூக்கி போடணும். இந்த வீட்டுல ரொம்ப நாளா பழசா இருக்கிற. அடியே கிழவி இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படி. என்னை இப்படி வேலை வாங்க வைக்கிறல்ல. எல்லாம் என்னைய சொல்லும். இவன் ஏன் தான் பார்த்தேன்னு தெரியல. படிச்சு தொலைவோம். எப்பா முதுகு நாந்தெல்லாம் போதுடா. இப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சரி அந்த கிழவி என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன இந்த கிழவி இப்படி டிராக்டர் ஓட்டுது? அப்பா என்னடா இது டிராக்டர் ஓவர் ஸ்பீட்ல போகுது. இந்த கிழவி என் வீட்டில் கூட நான் இவ்வளோ வேலை செஞ்சதில்லை. ஆனால் உன் மருமவன் நினச்சி என்னை இவ்வளோ வேலை வாங்கின பார்த்தியா? என்னதான் இருந்தாலும் அவளையும் என் அக்கா தானே. என் அக்காவை எவ்வளோ வேலை வாங்கியிருப்பேன். இருடி உனக்கு ஆப்பு வைக்கிறேன். இப்போ அவன் வயசான கிழவின்னு பார்த்தா ஓவரான என் வேலை வைக்கிறேன். இரு உனக்கு ஆப்பு வைக்கிறேன். என்ன சொன்னேன்? பழசெல்லாம் தூக்கி வெளியே போட்டு சுத்தம் பண்ணுமா? நீ பழசு தானே இந்த வீட்டுக்கு. இரு உன்னை தூக்கி எப்படி சுருட்டி தூக்கி போகிறான்னு பாரு. என்ன திரும்பிவிட்டா? அப்பாடி நல்ல வேலை நம்மளை பார்க்கல. எப்பா என்ன இப்படி போட்டு தாக்குறா? குசும்பு பிடிச்ச குந்தாணி கிளவி நம்மள நிம்மதியா ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டா. இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. இவளை இன்னைக்கு சுருட்டி வெளியே தூக்கி போட்டே ஆகணும். என்னத்தை தின்னு தொலைச்சான்னு தெரியல. இப்படி நாருது சாமி. ஏய் அப்பா
என்ன கணம் கணக்குறா, எப்படியோ கட்டியாச்சு, தூக்கிட்டு போகும். ஏய் அம்மா, இதுக்கு மேல நம்மளால தூக்கு போக முடியாது. இங்கே எங்கேயோ ஓரமாக போட்டு வச்சிருவோம். இந்த பழி வாங்கணும்னு நினச்சா பாவமாக இருக்குது. செத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா அந்த பாவம் நமக்கு வந்துடும். இங்கேயே தூக்கி போட்டுருவோம். அடி பாவி, உன்னைய கட்டி மூட்டையில மூச்சு முட்டை தூக்கிட்டு வரேன். அந்த இது ஒன்று கூட தெரியாமல் நல்லா சாலியாக தூக்கிட்டு கொரட்டை விட்றத பாரு. உன்னையெல்லாம் அந்த ஷோரூமில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே கடை உன்னை யாருன்னா பார்த்து கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னா நீ எந்திரிச்சு போ. யாருக்கிட்ட நெட்டவள்ளியா அக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கட்டன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.